நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயே போட்டிருக்காங்க. ஒரு பதட்டமாக இருக்குது, என்னால் ஒரு முடிவெடுக்க முடியல, குழப்பமான மனநிலையாக இருக்குது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எப்படி கையாள்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குழப்பம் மன தெளிவு பெறத்துக்கு என்ன குருஜி செய்யணும்? பண்ணாதீங்க, முடிவு பண்ணால் செஞ்சிடணும் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா செயலில். ஆனால் அவசர முடிவு என்றைக்குமே நல்லதுக்கு செய்யணும். அவசரத்தில் நீங்கள் ஒரு அம்மாவை தவறான ஒரு வார்த்தை பேசிட்டாலும் அந்த ஒரு மனசில் இருக்கிற ஒரு விஷயமே உடஞ்சிடும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் 10 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ அந்த 10 நிமிஷம் நீங்கள் போடுற ஸ்கில், ஓட்டுற ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நல்ல நேரமாக கெட்ட நேரமாக ஒரு மாப்பிள்ளை பக்கம் போக்குறீங்களா, ஒரு பொண்ணு பார்த்தீங்களா, பிடிச்சா உடனே கொஞ்சம் முடிவெடுங்க. இவங்க சரி வருவாங்களா, இவங்க லைஃப்லாம் கரெக்டாக இருப்பாங்களா, நம்மளுக்கு பேராக இருப்பாங்களா, நம்ம அப்பா அம்மாவை சேஃபாக பார்த்துப்பாங்களா, லைஃப்லாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்களா, நல்லது கெட்ட நம்மளை பார்த்துப்பாங்களா. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணால், இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்ம லைஃப்லாம் நம்மளுக்கு கொடுக்குமா, இது சீசனுக்கு தான் செட் ஆகுமா. நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. இன்னைக்கான தலைப்பு என்னன்னா, நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லேயே போட்டிருக்காங்க, ஒரு பதட்டமாக இருக்குது, என்னால் ஒரு முடிவெடுக்க முடியல, குழப்பமான மனநிலையாக இருக்குது, இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை எப்படி கையாள்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குழப்பம் மன தெளிவு பெறத்துக்கு என்ன குருஜி செய்யலாம்? நல்ல ஒரு விஷயத்தை கேட்டிங்கம்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுங்க எந்த ஒரு முடிவும் நானே லாஸ்ட்டு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், எந்த ஒரு விஷயத்தையும் தாமதம் பண்ணாதீங்க, முடிவு பண்ணால் செஞ்சிடணும் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா செயலில். ஆனால் அவசர முடிவு என்றைக்குமே நல்லதுக்கு சேராது. எப்படி அவசரத்தில் எடுக்கிற முடிவோ, அவசரத்தில் எடுக்கிற எந்த ஒரு காரியமும் சரி, எந்த ஒரு விஷயமும் சரி, அது நல்லது பண்ணுறீங்களோ கெட்டது பண்ணுறீங்களோ, ஆனால் அந்த அவசரத்தில் எடுக்கிற ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கணவன் மனைவி சண்டையில் கூட அவசரத்தில் எடுக்கிற முடிவில் தான் பார்த்திங்கன்னா பிரிவினை வரை போய் கொண்டு விட்டுரும். ஒரு குருக்கிட்ட ஒரு அவசரப்பட்டு நீங்கள் வாய் விடுறதால பாருங்கள், உங்களோட பதவியே போயிடும். அவசரத்தில் நீங்கள் ஒரு அம்மாவை தவறான ஒரு வார்த்தை பேசிட்டாலும் அந்த ஒரு மனசில் இருக்கிற ஒரு விஷயமே உடஞ்சிடும். புரியுதுங்களா? அதே மாதிரி அவசரத்தில் ஒரு சொசைட்டியில் நீங்கள் ஒரு பேரை கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு வார்த்தை தவறாக விட்டிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. நீங்கள் சம்பாரித்து வச்சுருக்க 20 வருஷம் 30 வருஷமும் 2-3 நிமிஷத்தில் போயிடும். அந்த 2 வார்த்தையில் போயிடும். ஸோ அதனால் தயவு செஞ்சு சொல்கிற மக்களே, எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ பெரிய கோபக்காரன் கூட இருங்க, தயவு செஞ்சு பொறுமையை கையாளுங்க. பொறுமைன்ற விஷயத்தை கடைப்பிடிங்க. ஏன்னா எதுவுமே இங்கே அவசரம் இல்லை, எதுவுமே இங்கே அவசரமாக கொண்டு போகிறது கிடையாது. புரியுதுங்களா? எது விதிப்படி நடக்கணுமோ அதை நடந்தே தீரும். 9 மணிக்கு போக வேண்டிய இடத்த நீங்கள் 9 மணிக்கு போனோன்னா 8 மணிக்கு கிளம்பி 1 மணி நேரத்தில் நீங்கள் பொறுமையாக போனாலே அழகாக 9 மணிக்கு சேர்ந்துடலாம். 8:50க்கு வீட்டிலேருந்து கிளம்பி 1/2 அன் ஹவர் போகிற ட்ராவலை நீங்கள் 10 நிமிஷத்தில் போக பிளான் பண்ணுறீங்க. நல்ல வார்த்தைக்கு வந்தீங்க, 10 நிமிஷத்தில் ட்ராவல் பண்ணுறீங்க. அப்போ அந்த 10 நிமிஷம் நீங்கள் போடுற ஸ்கில், ஓட்டுற ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்குது. ஆனால் நல்ல நேரமாக கெட்ட நேரமானு உங்களுக்கு தெரியாது. நல்ல நேரமாக இருந்தால் போய் சேர்ந்துருவீங்க, கெட்ட நேரம் இருந்தால் போயே சேர்ந்துருவீங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் சொல்ல வருது. ஸோ ஒரு ட்ராவலிங்லேயே நம்மளுக்கு இவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குன்னும் போது, அப்போ லைஃப்பில் எவ்வளோ ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். 10 நிமிஷம் ட்ராவல்லே ஒரு இன்சிடென்ட் இருக்குது, இந்த மாதிரி தருணங்கள் இருக்குது அப்படின்னும் போது, லைஃப் ஃபுல்லாக நம்ம யோசித்து நிறுத்தி நிதானமாக எந்த ஒரு முடிவை நீங்கள் எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருங்க, எவ்வளோ பெரிய ஸ்கில்லுக்காரருங்க, என்னால் இறங்கினா கபடியில் 20 பேரை ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், பதவியில் இருக்கட்டும், வேலையில் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக கூட இருங்க. ஆனால் நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் யோசிங்க. ஒரு மாப்பிள்ளை பக்கம் போக்குறீங்களா, ஒரு பொண்ணு பார்த்தீங்களா, பிடிச்சா உடனே கொஞ்சம் முடிவெடுங்க. இவங்க சரி வருவாங்களா, இவங்க லைஃப்லாம் கரெக்டாக இருப்பாங்களா, நம்மளுக்கு பேராக இருப்பாங்களா, நம்ம அப்பா அம்மாவை சேஃபாக பார்த்துப்பாங்களா, லைஃப்லாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்களா, நல்லது கெட்ட நம்மளை பார்த்துப்பாங்களா, அது யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பிளான் பண்ணால், இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா நம்ம லைஃப் லாங் நம்மளுக்கு கொடுக்குமா, இது சீசனுக்கு தான் செட் ஆகுமா, இல்லை லைஃப் லாங் பண்ண முடியுமா, இது பண்ணால் அடுத்த ஒரு பொசிஷனுக்கு அடுத்த நிலைமைக்கு நம்ம வர முடியுமா, இல்லை இதோடு நம்ம லைஃப் முடிஞ்சிருமா, இதெல்லாமே நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் எடுக்கிற ஒரு பிஸ்னஸ் 10 பேரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது 1000 பேரில் முடிவு வரணும். 1,00,000 பேரை கூட முடிக்கலாம். அந்தளவு நீங்கள் பிஸ்னஸ் பிளான் பண்ணணும். நீங்கள் ஒருத்தர் இறங்கி கஷ்டப்பட்டு ஒருத்தரே சாப்பிட்டுக்கிட்டு ஒருத்தரே நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த ஒருத்தரோட உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும். ஸோ பிஸ்னஸில் முடிவு எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணும்.
ஸோ லைஃப்பில் ஒரு மனைவி கிட்ட ஒரு சண்டை போட்டாங்களா, சண்டை தவறாக வார்த்தை பேசிட்டாங்களா, ஒரு 10 நிமிஷம் சைலண்ட்டாக இருந்திருங்க, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி கணவர் அவசரப்பட்டு வாய் விட்டாரா, இல்லை ஒரு அடி ஒரு 10 நிமிஷம் சைலண்ட்டாக இருந்துருங்க. ஆனால் அந்த ஒரு 10 நிமிஷம் வாழ்க்கையில் நீனா சொல்கிறது நான் செய்கிறதுன்னு அடி பிடிச்சிங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோர்ட் வாசலில் தான் நிற்பீங்க. அங்கே என்ன வருது? ஸோ அதே மாதிரி ஒருத்தட்ட வேலை செய்கிறீங்களா, ஒரு ஓனர் ஒரு பொசிஷனில் இருக்கார், ஒரு நிலைமையில் இருக்கார், ஒரு வார்த்தை திட்டாரு, தவறாக பேசிட்டாலுமே அதை பெருசாக ஏற்றுக்காதீங்க. ஒரு குரு சாணத்தில் அதை விட்டுடுங்க. நீனா என்னை திட்டுறது, சம்பளம் கொடுத்தா என்னை திட்டுவியா அப்படின்ற மாதிரி ஒரு கோவத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா நஷ்டம் யாருக்கு? ஓனருக்கு இல்லை, லேபருக்கு தான் நஷ்டம். அவனுக்கு ஒரு வேலை கிளம்புனா 10 வேலை வருவான். உனக்கு 10 வேலை கிடைக்குமா? இல்லை 10 வேலை கிடைச்சாலும் பழைய வேலை மாதிரி வருமா? அந்த பதிவு வருமா? அந்த பொறுப்பு வருமா? இல்லை அந்த நம்பிக்கை தான் மேலே வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஸோ நஷ்டம். அவசரத்தில் எடுக்கிற முடிவு எல்லாமே நஷ்டத்தில் தான் முடியும், லாபத்தில் முடியாது. லாபம் நஷ்டம்னா பணத்தால் கிடையாது, எல்லாத்துலேயுமே சரி. இப்போ அவசரப்பட்டு ஒரு பதவியை விட்டு வந்தீங்கன்னா இன்னொரு பதவி கிடைக்கிறது லோன்னு அலையணும். அவசரப்பட்டு ஒரு வேலையை விட்டு வந்தோன்னா இன்னொரு வேலை கிடைக்கிறது லோன்னு அலையணும். அவசரப்பட்டு ஒரு குடும்பம் பிரிச்சேன்னா இன்னொரு குடும்பம் அமையறதுக்கு லோன்னு ரோட்டில் நிற்கணும், ஒரு தண்ணி எடுத்து கொடுக்கணும் ஆள் இல்லாமல். இறைவன் கொடுக்குற நம்ம அலாட்சியமாக எதுவுமே ஒரு அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு எது வேணால் பார்த்துக்கலாம், நம்ம என்ன இருக்குது, நம்மளால் செய்ய முடியும், நம்மகிட்ட கெத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எதுவுமே நிரந்தரம் இல்லை. இறைவன் நினச்சேன்னா ஒரு நொடி மூக்கு ஒரு 10 நிமிஷம் அழுத்தி பிடிச்சாலே ஜோலி முடிஞ்சிடும். அந்த மாதிரி லைஃப்பில் நம்ம இருக்கோம். அவசரமாக எந்த முடிவும் எடுக்காதீங்க, அவசரமாக வண்டியும் ஓட்டாதீங்க, அவசரத்தில் வார்த்தையும் விடாதீங்க, அவசரமாக தொழில் ஸ்டார்ட் பண்ணாதீங்க, எந்த ஒரு விஷயமும் அவசரமாக முடிவு எடுக்காதீங்க. முதல்ல இந்த பிஸ்னஸ்ஸு, இந்த வேலை, இந்த பொண்ணு எதுவாக இருக்கணும், நம்மளாலுக்கு செட் ஆகுமா, நம்மளால் பண்ண முடியுமா, இந்த ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்கா, நம்ம செஞ்சால் நிரந்தரமாக இருக்குமா, செஞ்சால் லைஃப் லாங் வருமா, இதை முதல்ல யோசிங்க. அடுத்தது இதனால் நம்ம ஃபேமிலிக்கு என்ன பாதிப்பு இருக்கா, சொசைட்டிக்கு என்ன பாதிப்பு இருக்கா, நம்மளால் மற்றவங்களோட பாதிப்பு இருக்கா. ஏன்னா ஒருத்தனை அடித்து ஒருத்தன் இங்கே வாழ முடியாது, ஒருத்தன் ஏமாற்றியும் ஒருத்தன் இங்கே வாழ முடியாது. ஸோ அந்த மாதிரி நிலைமை நம்ம இருக்கணும் போது இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் எது வருது, இதெல்லாமே நீங்கள் பிளான் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணிவிட்டு இல்லைப்பா நம்ம இது பண்ணால் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை, யாருக்கும் எந்த மன துன்பமும் கிடையாது, வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், என் பிள்ளைங்களும் நல்லாயிருக்கும், என் சன்னதி எல்லாமே நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா தாராளமாக செய்யுங்க. இது நீங்கள் எடுக்கிற முடிவு. ரெண்டாவது, அவசரம். எந்த ஒரு சந்தர்ப்பம் சொல்லி அவசரத்தில் எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. நிறுத்தி நிதானமாக 4 பேரை சஜஷன் கேட்டு முடிவு எடுத்து பண்ணிங்கன்னா அது நஷ்டமாகாது. அதுக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்துக்கிட்டே பல வருஷம் வெயிட் பண்ணக்கூடாது. ஒரு நாள் பிளான் பண்ணோமா, 2 நாள் யோசிச்சோமா, ஒருத்தருக்கு 2-3 பேர் கேட்டோமா, கரெக்டாக இருந்தால் டப்புன்னு இறங்கிடுங்க. அதுக்குன்னு உட்காந்து யோசிச்சுக்கிட்டும் இருக்காதீங்க. ஆனால் அந்த அவசரத்தில் எடுக்கிற முடிவு, இந்த கோபத்தால் எடுக்கிற முடிவு ஆபத்தில் முடியும், விபத்தில் முடியும், பிரிவினையில் முடியும், தோல்வியில் முடியும். ஸோ அதனால் இந்த 5 விஷயம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றன்றதே நீங்கள் அவசரத்தில் எடுத்திங்கன்னா முன்னேற்றத்தையே மறந்துடணும். தோல்வி மட்டும்தான் உங்களை சுற்றி வரும். அவசரத்தில் எடுக்கிற முடிவு எவ்வளோ நிறுத்தி நிதானமாக யோசித்து நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்கள் வாழ்க்கையை உச்சத்துக்கு கொண்டு போயிடும். ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். இறைவன் பாதையில் செல்லுவோம். சிறப்பு குருஜி, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. மனக்குழப்பத்தில் இருக்கும்போதோ அல்லது பதட்டத்தில் இருக்கும்போதோ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் ஆற போடுங்க, அதுக்கப்புறம் ஒரு தெளிவான மனநிலை வந்ததுக்கப்புறம் அந்த முடிவு எடுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. அனைவருமே இறைவன் பாதையில் செல்வோம். நன்றி குருஜி. வணக்கம்மா.